அனைவருக்கும் வணக்கம். திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது பக்தர்களுக்கு 2 விதமான முக்கிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று லட்டு சம்மந்தப்பட்டது, இன்னொன்று அங்கப்பிரதட்சணை இலவச தரிசன டோக்கன் ஒவ்வொரு வாரமும் 250 டோக்கன் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட லட்டு பிரசாதம் வழங்கணும்னு சொல்லி டிடிடி முக்கியமான பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்துட்டு வராங்க. அதன்படி இப்போ நடந்திருக்கக்கூடிய முக்கியமான ஏற்பாடு என்னன்னு பார்ப்போம். டிடிடியில் லட்டு பிரசாதம் வாங்குறதுல நிறைய புரோக்கர்ஸோட தொல்லை இருக்குது. சமீப காலமாக நான் என்னுடைய நண்பரோட திருமலைக்கு போயிருக்கும்போது கூட எக்ஸ்ட்ரா லட்டுக்காக என் நண்பர்கிட்ட ஒரு 500 ரூபாயை வாங்கிட்டு ஒரு புரோக்கர் ஏமாற்றிட்டே போயிட்டார். 500 ரூபா வாங்கினதுக்கு ஒரு 5-6 லட்டாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம், அதுவும் கொடுக்காம ஏமாற்றிட்டு போயிட்டார். இது மாதிரி பல கம்ப்ளைண்ட்டுகள் டிடிடிக்கு போய்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டிடிடியோட கூடுதல் இஓ ஸ்ரீ PH வெங்கையா சௌத்ரி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். வியாழக்கிழமை காலையில் அன்னமய பவனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை கூடுதல் இஓ அவர்கள் சந்தித்தாங்க. அப்போது டோக்கன் இல்லாத பக்தர்களுக்கு ஆதார் கார்டோட லட்டு பிரசாதம் விற்க நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. லட்டு பிரசாதம் சம்மந்தமாக ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் வெவ்வேறு விதமான தகவல்களை சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லி பொதுமக்களை கூடுதல் இஓ அடிஷ்னல் இஓ கேட்டுக்கிட்டாங்க. மேலும் அடிஷ்னல் இஓ சொன்னதுன்னா, பொது பக்தர்களோட நலனை கருத்தில் கொண்டு இன்றைக்கி காலையில், அதாவது வியாழக்கிழமை காலையில் இருந்து தரிசன டோக்கன் இல்லாமல் லட்டு கவுண்டரில் யாராவது லட்டு வாங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிக்கிட்டு 2 லட்டு இலவசமாக 2 லட்டு கட்டண லட்டாக கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. லட்டு கவுண்டரில் 48வது கவுண்டர்லேருந்து 62வது கவுண்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கவுண்டர்லேயுமே நம்மக்கிட்ட தரிசன டோக்கனோ தரிசன டிக்கெட்டோ 300 ரூபா தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டிக்கெட் ஆஜித சேவா டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிக்கெட் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஒரு லட்டு 50 ரூபாங்கிற விலையில் 2 லட்டு வாங்கிக்கலாம் நம்மளுடைய ஆதார் கார்டை காமிச்சு. இதற்காக லட்டு கவுண்டரில் நம்ம போகக்கூடிய கவுண்டர்கள்னு பார்த்தோம்னா 48ஆம் நம்பர் கவுண்டர்லேருந்து 62ஆம் நம்பர் கவுண்டர் வரைக்கும். இது நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் ஏதாவது இருந்ததுன்னா நமக்குரிய ஒரு இலவச லட்டையும் வாங்கிக்கிடலாம். அதோட அடிஷ்னல் லட்டுகளையும் அந்த கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு 4லிருந்து 6 அடிஷ்னல் லட்டுகள் கொடுக்கறதா கூடுதல் இஓ சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கும். பக்தர்கள் எல்லாருக்குமே லட்டு பிரசாதம் அழகாக கிடைக்கும். அதுவும் டோக்கன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கவுண்டரும் டோக்கன் இல்லாதவங்களுக்கு ஒரு கவுண்டரும் சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறது கூடுதல் சிறப்பம்சமாக நான் கருதுகிறேன். உங்களுடைய ஐடியா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூடுதலாக 250 அங்கப்பிரதட்சணை டோக்கன் இலவசமாக வெளியிட போகிறதா டிடிடி அறிவிச்சிருக்கிறாங்க. இது கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கும் தான். திருமலையில் லோக்கல் பீப்புள் யார் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சந்தேகம் வரலாம். திருமலையில் பாலாஜி நகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியாவே இருக்குது. அங்கே நிறைய குடியிருப்புகள் இருக்குது. நம்மளை மாதிரியே ஊர்கள், நம்மளை மாதிரியே தெருக்கள், ஒவ்வொரு தெருவுக்கும் பேருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவுலையும் நிறைய வீடுகளில் நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. திருமலையிலையும் இப்போவும் குடியிருப்புகள் இருக்குது. ஸோ கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய பொது ஜனங்களுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய திருமலை வாசிகளுக்கும் மட்டுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 250 இலவச அங்கப்பிரதட்சணை டோக்கன் வெளியிட போகிறாங்க. இந்த இலவச அங்கப்பிரதட்சணை டோக்கன் வேணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் லக்கி டிப்பில் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த 250 பேர் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் SMS போகும். யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வெப்சைட்லேயும் வெளியிடுவாங்க. செலக்ட் ஆனவங்க மட்டும் காசு டெபாசிட்டாக ஒரு 500 ரூபா கட்டணும். இதை ஆன்லைன்லேயே கட்டிக்கிடலாம். நம்மளுடைய இலவச அங்கப்பிரதட்சணை டோக்கனை அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய மகதி ஆடிட்டோரியத்தில் போய் வாங்கிக்கிடலாம். இது திருப்பதி அல்லது திருமலா பீப்புள் தவிர அதர் பீப்புள் யாராவது புக் பண்ணியிருந்தோம்னா டிக்கெட்டும் கிடைக்காது, நம்ம காசு டெபாசிட்டும் திரும்ப வராது.
இதே இது திருமலை மற்றும் திருப்பதி லோக்கல் பீப்புள் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்குள்ளே வாங்கக்கூடிய டிக்கெட்டை அந்த வெள்ளி இரவே, அதாவது சனிக்கிழமை அதிகாலை நிறைவேறக்கூடிய அங்க பிரதட்சணத்தில் கலந்துக்கலாம். அவங்களுடைய காசு அண்ட் டெபாசிட் 500 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். இதே இது அதர் பீப்புள் யாராவது இந்த டிக்கெட் புக் பண்ணி இருந்தோம்னா நம்மளுடைய காசு அண்ட் டெபாசிட்டும் ரீஃபண்ட் வராது, நம்மளை அங்க பிரதட்சணம் செய்யவும் அனுமதிக்க மாட்டாங்க. பொது பக்தர்கள் இதை மனதில் வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பல தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களோடு சேர்த்து திருமலை பற்றிய உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.